ஏகலவ்யன் குருவின் அனுமதியின்றி மகத்துவம் அடைந்த சிறுவன். பண்டைய இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த கதை. நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொன்னால் நம்புவீர்களா? பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த வில்லாளி வில்வித்தை கற்கவே அனுமதிக்கப்படாதவன் என்று. திறமை மட்டும் போதவில்லை என்றால், கடின உழைப்பும் போதவில்லை என்றால், முழு பக்தியுடன் இருந்தாலும் அதன் விலை மிக கொடூரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது வெறும் வில்வித்தை பற்றிய கதை அல்ல. இது கனவுகள், நிராகரிப்பு, தியாகம் மற்றும் அமைதியான மன வலிமையை பற்றிய கதை. இது ஏகலவ்யனின் கதை. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸ்தினாபுரத்திற்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் ஏகலவ்யன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் நிஷாதார் இனத்தில் பிறந்தவன். அவர்கள் காட்டில் வேட்டையாடி வாழ்ந்தவர்கள். அவனது தந்தை அந்த இனத்தின் தலைவன், மதிப்பும் அறிவும் நிறைந்தவர். ஆனால் ஏகலவ்யனின் கனவு விலங்குகளை வேட்டையாடுவது அல்ல. அவன் கனவு அதைவிட மிக பெரியது. ஒரு மாலை நெருப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்த போது ஏகலவ்யன் தனது தந்தையிடம் இப்படியாக கூறினான்: அப்பா, நான் ஒரு சிறந்த வில்லாளியாக வேண்டும். ராஜ்யத்தின் தலை சிறந்த போர்க்கலை ஆசிரியரான குரு துரோணாச்சாரியரிடம் கற்க விரும்புகிறேன் என்றான். அவனது தந்தை அமைதியாக இருந்தார். அந்த அமைதியின் அர்த்தத்தை ஏகலவ்யன் புரிந்து கொண்டான். துரோணாச்சாரியார் இளவரசர்களுக்கும் க்ஷத்திரியர்களுக்கும் மட்டுமே பயிற்சி அளிப்பவர். ஆனாலும் ஏகலவ்யன் மீண்டும் கேட்டான்: குரு துரோணர் ஞானமுள்ளவர். என்னை ஆசிர்வதியுங்கள் அப்பா. ஒரு முறை முயற்சி செய்ய அனுமதியுங்கள் என்றான். இறுதியில் தந்தையின் இதயம் இலகியது. ஆசிர்வாதங்களுடன் நம்பிக்கையுடனும் ஏகலவ்யன் தனது பயணத்தை தொடங்கினான். துரோணாச்சாரியரின் குருகுலம் பயிற்சியின் சத்தத்தால் நிறைந்திருந்தது. இளம் இளவரசர்கள் வில்வித்தை பயிற்சி செய்தனர். அவர்களில் மிகவும் திறமையானவன் அர்ஜுனன். ஏகலவ்யன் அதனை வியப்புடன் பார்த்தான். அவன் முன்னே சென்று கைகளை கூப்பி பணிவுடன் வணங்கினான். குருஜி, நான் நிஷாதார் தலைவனின் மகன் ஏகலவ்யன். தயவு செய்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். துரோணாச்சாரியார் அவனை கவனமாக பார்த்தார். பின்னர் அவர் கூறிய வார்த்தைகள் அம்பை விட ஆழமாக காயப்படுத்தின. நீ ஒரு சூத்திரன். நான் க்ஷத்திரியர்களுக்கு மட்டுமே கற்பிப்பேன். உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். ஏகலவ்யன் பேசுவதற்குள் அர்ஜுனன் கூர்மையாக கூறினான்: இப்படி கேட்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? உடனே இங்கிருந்து வெளியேறு என்றான். ஏகலவ்யன் கோபப்படவில்லை, வாதிடவும் இல்லை. அவன் அமைதியாக திரும்பி நடந்து சென்றான். ஆனால் அவனது கனவு மட்டும் அவனை விட்டு செல்லவே இல்லை. காட்டிற்கு திரும்பிய ஏகலவ்யன் ஒரு முடிவெடுத்தான். குரு எனக்கு நேரில் நின்று கற்பிக்காவிட்டாலும் அவரது ஆன்மாவை குருவாக ஏற்றுக்கொண்டு நானே கற்றுக்கொள்வேன் என்பதுதான் அது. மண்ணாலும் களிமண்ணாலும் துரோணாச்சாரியரின் சிலையை உருவாக்கினான். ஒவ்வொரு காலையிலும் அதற்கு முன் வணங்கினான். ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்தான். அம்புகள் பறந்தன, கைகள் இரத்தம் சிந்தின, தசைகள் வலித்தன. நாட்கள் ஆண்டுகளாக மாறின. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஏகலவ்யன் ஒரு மாபெரும் வில்லாளியாக மாறினான். உண்மையில் அவன் அர்ஜுனனை விட சிறந்தவனாகிவிட்டான். ஒரு நாள் அவன் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு நாய் இடைவிடாமல் குரைத்தது. அதை காயப்படுத்தாமல் 7 அம்புகளை அதிவேகமாக எய்தி அதன் வாயை நிரப்பினான். நாயால் அதனால் குறைக்க முடியவில்லை. அது அலைந்து திரிந்து பாண்டவர்களும் துரோணாச்சாரியரும் இருந்த இடத்தை அடைந்தது. அதை பார்த்த துரோணாச்சாரியார் அதிர்ச்சியடைந்தார். இதை செய்தவன் ஒரு மாபெரும் வில்லாளியாக மட்டுமே இருக்க முடியும் என்றார். அவர்கள் அம்புகளின் தடத்தை பின்தொடர்ந்தனர்.
அங்கே தனியாக பயிற்சி செய்து கொண்டிருந்தான் ஏகலவ்யன். உன் குரு யார் என்று துரோணாச்சாரியர் கேட்டார். ஏகலவ்யன் புன்னகைத்தான். நீங்கள்தான் ஐயா. அவன் அனைத்தையும் விளக்கினான். சிலை, பக்தி, ஆண்டுகால பயிற்சி எல்லாவற்றையும் விளக்கினான். அர்ஜுனன் தனது கையை இறுக்கமாக முடித்தான். துரோணாச்சாரியர் உண்மையை உணர்ந்தார். இந்த சிறுவன் தனது மிகவும் விரும்பிய மாணவனான அர்ஜுனனை விட மேலே சென்று விடுவான் போலே. அதனால் அவர் கூறினார், நான் உன் குருவாக இருந்தால் நீ எனக்கு குருதட்சிணை கொடுக்க வேண்டும் என்று. ஏகலவ்யன் மகிழ்ச்சியுடன் தலைவணங்கினான். குருவே, எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். அடுத்த வார்த்தைகள் காட்டையே அமைதியாக்கின. உன் வலது கையின் பெருவிரலை எனக்கு கொடு என்றார். அங்கு அமைதி நிலவியது. ஒரு வில்லாளிக்கு பெருவிரல் இல்லை என்றால் அவன் வாழ்க்கை முடிந்ததற்கு சமம் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். ஏகலவ்யன் காரணத்தை புரிந்து கொண்டான். ஆனால் ஒரு கணம் கூட தயங்கவில்லை. தனது வலது கையின் பெருவிரலை வெட்டி குருவின் காலடியில் வைத்தான். இரத்தம் மண்ணில் சொட்டியது. துரோணாச்சாரியார் தாழ்மையடைந்தார். நீ என்றென்றும் நினைவு கூறப்படுவாய். ஒரு சிறந்த வில்லாளியாக மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த சீடனாகவும். ஏகலவ்யன் பின்னர் 2 விரல்களை பயன்படுத்தி மீண்டும் அம்பு எய்ய கற்றுக்கொண்டான். ஆனால் வரலாறு அதைவிட பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது. மகத்துவம் எப்போதும் வாய்ப்புகளிலிருந்து வராது. சில நேரங்களில் அது உடைக்க முடியாத மன உறுதியிலிருந்து தான் வருகிறது. இன்றும் ஏகலவ்யனின் பெயர் காலத்தை தாண்டி ஒலிக்கிறது. அவர் தியாகத்தின், பக்தியின் மற்றும் அமைதியான வலிமையின் சின்னமாக வாழ்கிறார். சில வீரர்கள் முடிசூட்டப்படுகிறார்கள், சிலர் கொண்டாடப்படுகிறார்கள், சிலர் என்றென்றும் நினைவு கூறப்படுகிறார்கள். ஏகலவ்யனுக்கு கற்க அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் அவர் அமரராகிவிட்டார். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இதை பகிருங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஏகலவ்யன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். உங்கள் பிறப்பு உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. உங்கள் போராட்டம்தான் உங்கள் மதிப்பை தீர்மானிக்கிறது. அமைதியான மன வலிமையே மிகப்பெரிய சக்தி என்று நீங்கள் நம்பினால் ஏகலவ்யன் என்று கருத்திடுங்கள். கமெண்ட் செக்ஷனில். நன்றி.